மதுரமல்லின்னு சொல்லி பேப்பர் பண்டலை வைத்து மோசடி செய்யும் நகைச்சுவை காட்சியை யாரும் மறந்திருக்க முடியாது. வடிவேலு நடித்த இந்த கிளாசிக் காமெடியின் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி 21 லட்சத்தை சுருட்டிவிட்டதாக கதறி இருக்கிறார் இங்கொரு வியாபாரி. நாங்கள் ரூபாயை எண்ணி பார்க்கும்போது மேலு 50 தாளையும் கீழே 10 ரூபா தாளையும் எங்களை மோசடி செய்துவிட்டு கையில் கட்டுக்கட்டாக நோட்டுகளை வைத்திருந்தும் கவலையோடு நின்று கொண்டிருந்தவர் தென்காசி மாவட்டம் புளியங்குடியைச் சேர்ந்த ராஜ்குமார். புளியங்குடியில் நகைக்கடை நடத்தி வந்திருக்கிறார். இவருக்கும் அதே பகுதியில் மளிகை கடை வைத்து நடத்தி வந்த செந்தில்குமாருக்கும் பல வருட பழக்கம் இருந்திருக்கிறது. அந்த பழக்கத்தின் அடிப்படையில் சில வருடங்களுக்கு முன் ராஜ்குமார் சொந்த செலவுக்காக செந்தில்குமாரிடம் 4 லட்சம் ரூபாயை கடனாக வாங்கியிருக்கிறார். மாதம் சரியாக வட்டி பணம் கொடுத்து வந்த நிலையில் நகைக்கடை தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தால் ராஜ்குமாரால் கடனை திருப்பிக் கொடுக்க முடியாமல் போயிருக்கிறது. இதனால் தன்னுடைய 4 சென்ட் நிலத்தை செந்தில்குமாருக்கு விற்பனை செய்துவிடலாம் என முடிவு செய்திருக்கிறார் ராஜ்குமார். கிட்டத்தட்ட 25,50,000 ரூபாய் மதிப்புள்ள அந்த நிலத்தை கடன் தொகை 4 லட்சத்தை மட்டும் கழித்துவிட்டு 21 லட்சத்திற்கு விற்பனை செய்ய இருதரப்பும் ஒருமனதாக பேசி முடித்திருக்கிறார்கள். சம்பவத்தன்று தென்காசி பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு கட்டை பையில் 500 ரூபாய் நோட்டுக்கட்டுகளோடு வந்திருக்கிறார் செந்தில்குமார். ரெஜிஸ்டர் ஆபீஸில் வழக்கமான ஃபார்மாலிட்டிஸ் முடித்து நிலத்தை செந்தில்குமாருக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் ராஜ்குமார். நிலம் பெயர் மாற்றியதும் பணப்பையை வாங்கிக் கொண்டு எண்ணி பார்க்காமல் வீட்டிற்கு நடையை கட்டியிருக்கிறார். வீட்டிற்கு வந்து பணப்பையை பிரித்து பார்த்தபோதுதான் செந்தில்குமாரின் தில்லாலங்கடி வேலை தெரிய வந்திருக்கிறது. ரூபாய் நோட்டுக்கட்டில் மேலே மட்டும் சில 500 ரூபாய் தாள் வைத்திருக்கிறார்கள். நடுவில் 10 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே இருந்திருக்கிறது. இதை பார்த்து அதிர்ந்து போன ராஜ்குமார் அடுத்தடுத்த கட்டுகளை பிரித்து பார்க்க அத்தனையும் அதே போல இருந்திருக்கிறது. என்னோட சொத்து 4 சென்டை அவருக்கு கிரயம் பேசினேன். சென்ட்டுக்கு 6 லட்சம் ரூபாய் என்று கிரயம் பேசினேன். அக்ரிமெண்ட் போட்டு உள்ளேன். அது போட்டு உள்ள போய் மீதி 4,35,000 கழிச்சு போய் மீதி 1,21,15,000 தாரம் சொல்லி வந்து பத்திரப்பதிவு முடிந்தவுடனே தாரம் என்றார். பத்திரப்பதிவு முடிந்தவுடனே பத்திர எழுத்தாளர் பொறுப்பாளர் ஏற்றுக்கொண்டு அவரிடம் ரூபாய் காமித்துள்ளார். கடைசியில் நாங்கள் ரூபாயை எண்ணி பார்க்கும்போது மேலு 50 தாளையும் கீழே 10 ரூபா தாளையும் எங்களை மோசடி செய்துவிட்டு ஆள் தலைமுறையாகிவிட்டார். தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து கொண்ட ராஜ்குமார் செந்தில்குமாருக்கு போன் செய்து கேட்டபோது உன்னால் முடிந்தால் மீதி பணத்தை வாங்கிக் கொள் என போனை துண்டித்ததாக சொல்லப்படுகிறது. அதோடு வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவாகி இருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக ஏமாற்றப்பட்ட ராஜ்குமார் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கவே வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இந்த பத்திரத்தை கேன்சல் செய்வதற்காக நான் மனு உள்ள கொடுத்து உள்ளேன். தடங்கல் மனு கொடுத்து உள்ளேன். என்னுடைய மனுவை ஏற்றுக்கொண்டு தான் சொல்லியிருக்கிறார். இதுவரை எந்த பதிலும் இல்லை. என்னை பெரிய போர்ச்சரி செய்துள்ளார் செந்தில்குமார். செந்தில்குமாரிடம் விசாரணை நடத்திய பிறகுதான் இந்த சம்பவத்தின் முழு பின்னணியும் தெரிய வரும்.